வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே 2 சனிக்கிழமை. நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போய் பழங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற பழங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய கடைக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வீட்டுக்கோ வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினா இன்னைக்கு உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாங்க. அந்த லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வருது. அதை பார்த்து இன்னைக்கு நீங்கள் அதிகமான பழங்களை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சிவப்பு ஆப்பிள் கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பூவாழைப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. செவ்வாழைப்பழம் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை வாழைப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் கிலோ 220 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை கிலோ 110 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. விதையில்லா திராட்சை கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சப்போட்டா பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யா பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பீஸ் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சீத்தாப்பழம் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நெல்லிக்காய் கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிளம்ஸ் ஒரு கிலோ 240 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு தர்பூசணி கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. முலாம்பழம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பப்பாளி பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. பச்சை வாழைப்பழம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பீஸ் 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யா பழம் கிலோ 55 ரூபா. சப்போட்டா பழம் கிலோ 60 ரூபா. பலாப்பழம் கிலோ 60 ரூபா. அன்னாச்சி பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. இந்த 10 வகை பழங்கள் தாங்க இன்னைக்கு கிலோ 70 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பழங்களை இன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பழங்களை வியாபாரத்துக்கு வாங்க போறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலிருந்தே வாங்குனீங்கன்னா மூட்டையாவோ பெட்டியாவோ கிடைக்குங்க. விலை குறைவாக இருக்கும். அதுக்கு குறைவாக வாங்குறவங்க மொத்த விலை கிடைக்கல பெட்டியாக எடுத்தீங்கன்னா விலை குறைவாக இருக்குங்க. வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு பெட்டியில் 4 அல்லது 5 கிலோ இருக்கும். 2 அல்லது 3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே விலைக்குறைவாக கிடைக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே காலையில் வீடியோவாக வெளிவரும். அதை பார்த்து உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க. நன்றி.